துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இளம் பெரியார் அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு. எந்த பட்டம் கொடுக்கலான்னு பொதுவாகவே திமுகவில் பார்த்தீங்கன்னா பட்டம் எந்த பட்டத்தை கொடுக்கலான்னு ரொம்ப நாளாக கலைஞருக்கு அப்புறம் தேடிக்கிட்டு புரட்சித்தலைவர் அம்மா அவர்களுக்கு அம்மான்றது மக்கள் கொடுத்த பட்டம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவர் அப்பான்னு கொடுத்து அப்பான்னு அவரை பிராண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அன்றைக்கி அவங்க அப்பாவே டேஞ்சரஸ் தான், இவர் ரொம்ப பயங்கரமானவர் தெரியுமா அப்படின்ற மாதிரி இவர் மோஸ்ட் டேஞ்சரஸ் உதயநிதி அப்படின்றாரு. சரி வர்றவன் பூரா என்ன ஏதாவது ஒரு பட்டத்தை கொடுத்துருவோமா அப்படின்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா சரியான பட்டத்தை இவர் வச்சுட்டாப்புல. யார் அப்படின்னா ஏவா வேலு வந்து என்ன சொன்னார்னா, அவர் திருவண்ணாமலையில் இந்த இளைஞரணி மாநாட்டில் வச்சு இளம் பெரியார் இவர் தான் அப்படின்னோடனே நம்ம ஆளுக்கு அப்புறம் ட்ரோல் ஆரம்பிச்சிட்டாங்க. இது அதிமுக ட்ரோல் பண்ணுறாங்களா எதிர்கட்சிகள்? ட்ரோல் தானே சார், சார் பெரியாரே ட்ரோல் தான், இவர் என்ன பெரியவரா இவர் சொல்லிட்டீங்க? ஆமாம் சார். படம் இருந்தால் அதில் வந்து ட்ராஜடி இருக்கும், காமெடி. ஸோ ரொம்ப வேதனையில் இருக்கும். ஆட்சிக்கு வந்த பிறகு ரொம்ப வேதனையில் இருக்கும். ஸோ அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்காக இவங்க அடிக்கடி இது மாதிரி ஒரு காமெடிலாம் ஸ்கிரிப்ட் படி பேசுகிறாங்களா இல்லை மனசுலேருந்து பேசுகிறாங்களா எனக்கு ஒன்றுமே புரியல சார். இவர் வேறு துரைமுருகன்ஸ் வேறு ராஜராஜ சோழன்றாரு, ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன்றாரு. எனக்கு என்னதான் நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல சார். ஏன்னா இவங்க பண்ணுறதெல்லாம் ஆடல் பாடல் மாநாட மயிலாட விழாக்கள்லே சந்தோஷமாகறாங்க. 365 நாள் தமிழ்நாட்டில் விழாக்களில் சந்தோஷமாகறாங்க. ஜனவரி கிறிஸ்மஸ் வந்தால் வெளிநாட்டில் போய் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு கொண்டாட்டம், மக்களுக்கு தீண்டாட்டம். இளம் பெரியார்னா என்ன சார்? பெரியாரை இதை விட யார் சார் கொச்சைப்படுத்த? இதை விட யார் கொச்சைப்படுத்துறதா? பெரியாரை அவமதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இளம் இந்த பெரியாருன்றாங்க. இவர் நைட்டு போய் ட்விட்டரில் பொம்பளைங்க படமாக தேடி அதில் தான் லைக் பண்ணி வச்சுருக்காரு. காலையில் அது வெளியில் வந்துடும். இவர் இந்த பொம்பளை படத்தை லைக் பண்ணியிருக்காரு. காலையில் நம்ம ஆளுப்புறம் எடுத்து அடின்னு அடிக்கிறான். ஒரு லைக்கை தூக்கிட்டு ஃபுல்லாக போயிடுது. இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு நைட்டு உட்காந்து. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவில் பேஸ்மெண்ட்டுமே இல்லைங்கிறீங்களா? அவர் இப்போ கலைஞர் கருணாநிதியுடைய பேரன்றதை தாண்டி வேற என்ன தகுதி இருக்குது? ஸ்டாலினுடைய மகன்ன்றதை தாண்டி வேற என்ன தகுதி இருக்குது? என்ன தகுதி இருக்குது சார்? வாரிசுன்ற ஒரு தகுதி மட்டும்தானே எங்களுக்கு இருக்குது. என்ன தான் நான் சொல்லி சிரிக்கிறது கிடையாது. ஒன்று சைக்கிளிங் ஓடுறாங்க, இல்லை பேட் எடுத்து ஆடுறாங்க, இல்லை அவங்களே 4 பேரை வர வச்சு பொழுதுனுக்குறாங்க. போடுறதுக்கு 16 கோடி, திட்டத்துக்கு 16 கோடி. இது மாதிரி எந்த இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இது நடக்குன்னு சொல்லுங்கள். புகழறதுக்கும் 16 கோடி, அருள் சாரை பிடிக்கலனாலும் அதுக்கும் 16 கோடி. என்ன இந்த 16 புகழ்றதுக்கும் திட்டத்துக்கும் 16 கோடினா என்ன? மூன்று பேருக்கு வணக்கம். நான் முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இளம் பெரியார் அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு. இதை ஒரு அரசியல் விமர்சகராக எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவருக்கு எந்த பட்டம் கொடுக்கலான்னு பொதுவாகவே திமுகவில் பார்த்தீங்கன்னா பட்டம் எந்த பட்டத்தை கொடுக்கலான்னு ரொம்ப நாளாக கலைஞருக்கு அப்புறம் தேடிக்கிட்டு இருக்காங்க சார். கலைஞர் மகனாக இருக்கட்டும், என்னத்தெல்லாமோ உருட்டி பார்த்தாங்க சார். 2ஆம் கலைஞர் அது இது எல்லாம் சொல்லி பார்த்து அண்ணாவினுடைய வழி, ஸ்டாலின் இஸ் வெரி டேஞ்சரஸ் அது இதெல்லாம் சொல்லி பார்த்து கடைசியில் அப்பான்னு இறங்கி வந்தாங்க. இங்கே அம்மா, அது புரட்சித்தலைவர் அம்மா அவர்களுக்கு அம்மான்றது மக்கள் கொடுத்த பட்டம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவர் அப்பான்னு கொடுத்து அப்பான்னு அவரை பிராண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா தளபதின்றதுக்கு இங்கே விஜய் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு. விஜய் தளபதின்னு இருக்காங்க. இனிமேல் தளபதி ஸ்டாலின் சொல்ல முடியாது. ஏற்கனவே அந்த தலைவர் ஆகிட்டார். அதனால் அதை சொல்ல முடியாது. அதுக்கு அவருக்கு என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு கடைசியில் அப்பான்னு கொடுத்து பார்த்தாங்க. அதுவும் யாரும் மக்கள் ஏற்றுக்கல, சிரிச்சிட்டாங்க. மக்கள் சிரிச்சிட்டு போயிட்டாங்க. அதனால் இவருக்கு இல்லை, இவங்க அப்பாவுக்கே இன்னும் எதிராக செட் ஆகும், எதை கொடுக்கலாம். ஏன்னா செயல் தலைவராக இருந்தார், அப்புறம் தலைவராக இருந்தார், கொஞ்ச நாள் தளபதியாக இருந்தார், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போது அப்பாவாக இருக்கார். இப்போதைக்கு அவராக தான். அது மாதிரி இவருக்கும் 3ஆம் கலைஞர், இன்னும் அந்த வீட்டில் 4ஆம் கலைஞர் இன்பநிதினு ஒருத்தர் இருக்கார். அது வேற கதை. அது நம்ம இன்னும் அதையும் பார்க்கணும். இந்த தமிழக இந்த தமிழக மக்கள் வந்து இந்த மாதிரி கேவலத்தெல்லாம் பார்க்கணும் இருக்க போய் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இவருக்கு 3ஆம் கலைஞர்னு உதயநிதி கொடுத்தாங்க. அந்த செங்கலை தூக்கிட்டு செங்கல் சைக்கோன்னு சுற்றிட்டு இருந்தார் தெரியுமா? எங்கே போனாலும் ஒரு செங்கலை தூக்கிட்டு எய்ம்ஸ்னு. இப்போ எய்ம்ஸை கட்டிட்டாங்க. இப்போ அந்த செங்கலை கொண்டு போய் எங்கே வைப்பார்? ஸோ அந்த செங்கலை தூக்கிட்டு போன காலகட்டத்தில் தான் 3ஆம் கலைஞர். அன்றைக்கி அவங்க அப்பாவே டேஞ்சரஸ் தான், இவர் ரொம்ப பயங்கரமானவர் தெரியுமா அப்படின்ற மாதிரி இவர் மோஸ்ட் டேஞ்சரஸ் உதயநிதி அப்படின்றாரு. சரி வர்றவன் பூரா என்ன ஏதாவது ஒரு பட்டத்தை கொடுத்துருவோமா அப்படின்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா சரியான பட்டத்தை இவர் வச்சுட்டாப்புல. யார் அப்படின்னா ஏவா வேலு வந்து என்ன சொன்னார்னா, அவர் திருவண்ணாமலையில் இந்த இளைஞரணி மாநாட்டில் வச்சு இளம் பெரியார் இவர் தான் அப்படின்னோடனே நம்ம ஆளுக்கு அப்புறம் ட்ரோல் ஆரம்பிச்சிட்டாங்க. இது அதிமுக ட்ரோல் பண்ணுறாங்களா எதிர்கட்சிகள்? ட்ரோல் தானே சார். சார் பெரியாரே ட்ரோல் தான், இவர் என்ன பெரியவரா இவர் சொல்லிட்டீங்க? ஆமாம் சார். இப்போ சார் பெரியாரே பார்த்தீங்க அப்படின்னா திமுகவாலேயே குறிப்பாக
அண்ணாவினாலேயே ட்ரோல் செய்யப்பட்டவர் தானே, அதுதானே உண்மை. அதுதானே பெரியாருடைய மறைவு அப்படின்றது வந்து அவர் அவ்வளோ பெரிய இன்னைக்கு திமுக, திக போன்ற பல கழகங்களை ஆரம்பித்து இன்னைக்கு ஆரியத்துக்கு எதிராகவும் அதே நேரத்தில் காங்கிரஸுக்கு எதிராகவும் ப்ராப்பராக ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுத்துட்டு போனவர் பெரியார். கடைசி காலகட்டத்தில் அவருடைய இறப்பின் பொழுது மணியம்மையை கல்யாணம் பண்ணுன்ற ஒரே காரணத்தினால அவர் ட்ரோல் கண்டென்ட் ஆகி அவரை மாறி மாறி முரசொலியில் வச்சு செஞ்சாங்கன்றதுனா வரலாறு. அப்படி ட்ரோல் கண்டென்ட்டாக அவர் எப்படி ஆனாரோ அதே மாதிரி இன்றைக்கி உதயநிதி இளம் பெரியார் ட்ரோல் கண்டென்ட் ஆகிட்டார். மேம், உங்களுடைய பார்வையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இளம் பெரியாரா அல்லது அமைச்சர் சொன்ன இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், ஒரு படம்னு இருந்தால் அதில் வந்து ட்ராஜடி இருக்கும், காமெடி இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப வேதனையில் இருக்கும். இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ரொம்ப வேதனையில் இருக்கும். ஸோ அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்காக இவங்க அடிக்கடி இது மாதிரி ஒரு காமெடிலாம் பண்ணுவாங்க சார். அதான் அந்த அவதூறு திருவிழா ஒன்று. அப்புறம் விஜயோட கருத்தை கேட்ச் பண்ணிட்டீங்க போலயே. இல்லை நாங்கள் அதுக்கு முன்னாடி அதை சொல்லிட்டேன் சார். நான் உங்கள் இதிலே வந்து அன்றைக்கே பேசிட்டு போனோன்னு நினைக்கிறேன். நான் அவதூறு திருவிழா ஒன்று, அப்புறம் அறிவே இல்லாத திருவிழா ஒன்று. கரெக்ட், அறிவே இல்லாத திருவிழா ஒன்று. அதுக்கப்புறம் இந்த மாநாடு ஏதோ இளைஞர் மாநாடுன்றாரு, இளைஞர்களுக்கு ஏதோ செய்தியை சொல்ல போகிறாரு நம்ம ஏவாவேலு சார். என்னதான் பேசுகிறாரு பார்க்கலாமே. ஏன்னா ஒரு செய்தி தொடர்பாக நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும்னு போனால் அவர் பேசுவார். நானும் பார்க்குறேன். அவர் பாட்டுக்கு இன இளவல்ன்றாரு, மூன்றாம் கலைஞர்ன்றாரு, மாண்புக்கு மாண்புன்றாரு, இதயநிதியா அது உதயநிதியா, ஐயோ கடவுளே, நம்பிக்கை நட்சத்திரம், எதிர்காலம், அப்படியே ஒரு புகழ்ந்துக்கிட்டு இந்த சபையில் புகழ்வாங்க பாருங்கள் புலவருங்க காசுக்கு. அது மாதிரி புகழ்ந்து முடிச்சுட்டு கட்சியில் எதுவுமே சொல்ல இதான்றாரு. இதையெல்லாம் கொடுத்தவரை வந்து நீங்கள் வந்து ஒரு அம்மாவன்றாரு. யாருக்கு? முதலமைச்சரை வந்து நீங்கள் அம்மான்றாரு. ஒரு நேரத்தில் அண்ணான்றாங்க, ஒரு நேரத்தில் வந்து அப்பான்றாங்க. இப்போது எப்படி அவங்க ஸ்கிரிப்ட் படி பேசுகிறாங்களா இல்லை மனசுலேருந்து பேசுகிறாங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல சார். இவர் வேறு துரைமுருகன்ஸ் வேறு ராஜராஜ சோழன்றாரு, ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன்றாரு. எனக்கு என்ன தான் நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல சார். ஏன்னா இவங்க பண்ணுறதெல்லாம் ஆடல் பாடல் மாநாட மயிலாட விழாக்கள்லே சந்தோஷமாகறாங்க. 365 நாளும் தமிழ்நாட்டில் விழாக்களில் சந்தோஷமாகறாங்க. ஜனவரி கிறிஸ்மஸ் வந்தால் வெளிநாட்டில் போய் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு கொண்டாட்டம், மக்களுக்கு திண்டாட்டம். இளம் பெரியார்னா என்ன சார்? பெரியாரை இதை விட யார் சார் கொச்சைப்படுத்த முடியும்? இதை விட யார் கொச்சைப்படுத்துறதா? பெரியாரை அவமதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இது? ஆமாம் சார். நீங்கள் அவர் ஒரு போராளி சார். அவர் எந்த அதிகாரத்துக்கு வராத ஒரு சீர்திருத்த அமைப்பாக தானே இருந்தார். அவர் எந்த அதிகாரத்துக்குமே வரலையே. நீங்கள் என்ன, நான் அதை தானே சொல்கிறேன். முதலேருந்தே நீங்கள் வந்து மன்னராட்சி அடிப்படையில் தானே போகிறீங்க. அதே பேட்டர்ன் வந்துருச்சு அப்படி. இது இந்த புகழறது, சபையில் உக்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புகழ்ந்துக்கின்னு புலவர்களுக்கு வந்து இந்த தங்க காசுலாம் ராஜாங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. அது மாதிரி இவங்க மந்திரி சபை கொடுக்கறது, இவங்க பிள்ளைக்கு சீட்டை கொடுக்கறது. கூட இதில் கொடுமை என்ன தெரியுமா? சத்யராஜ் வேறு பேசுகிறார் சார். அதுதான் மகா கொடுமை சார். சத்யராஜ் மேலே எல்லாரும் கொஞ்சம் மதிப்பு மரியாதை இருந்துச்சு. அதுக்கப்புறம் சமூக நீதியை பற்றி பேசுகிறாரு. சமூக நீதி காவலர் என்னென்னவோலாம் உதயநிதியை பற்றி இவங்க பேசுகிறாங்க. சமூக நீதினா என்னான்னு அவங்களுக்கு தெரியுமா சார்? அது அர்த்தமாவது தெரியுமா சார்? ஏதோ அதிகாரம் கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்களை காமெடி ஷோ பண்ணிக்கிட்டு என்ன தான் நான் சொல்லி சிரிக்கிறதும் கிடையாது. ஒன்று சைக்கிளிங் ஓடுறாங்க, இல்லை பேட் எடுத்து ஆடுறாங்க, இல்லை அவங்களே 4 பேரை வர வச்சு புகழ்ந்துனுக்குறாங்க. புகழறதுக்கு 16 கோடி, திட்டத்துக்கு 16 கோடி. இது மாதிரி எந்த இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இது நடக்கும்னு சொல்லுங்கள்? புகழறதுக்கும் 16 கோடி, அருள் சாரை பிடிக்கலனாலும் அதுக்கும் 16 கோடி. என்ன இந்த 16 புகழ்றதுக்கும் திட்டத்துக்கும் 16 கோடினா என்ன? வாடகை வாய்களை வாடகைக்கு எடுத்து எல்லாம் அவங்கள புகழ்ந்துனுக்குறாங்களா? இது மாதிரி ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அமைச்சர், அவங்களுக்குன்னே புகழறதுக்குன்னே ஆட்கள்லாம் புலவர்கள் எல்லாம் வச்சிருக்காங்களே. என்ன இல்லை, இந்த பாடலை புகழ்ந்ததே அமைச்சர் தான். அமைச்சர் புகழறாரு சார். கூடவே 365 நாளும் புகழறதுக்குன்னு புலவர்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்களே என்ன. ஸோ அதனால் இதெல்லாம் காமெடியாக நீங்கள் பார்த்துட்டு போகணும். அவங்களுக்கு வந்து யாரை பற்றியும் கவலை. முதல்ல வந்து தனி மனித துதி பாடல்கள் எங்கே இருக்குதோ அவங்க வந்து மக்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஸோ இது முழுக்க ஒரு காமெடின்னு நம்ம கடந்து போனோமே தவிர பெரியாரை வந்து இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த முடியாது. வழி இல்லாமல் சுயநலத்துக்காக அவங்க பிள்ளைங்களுக்கு சீட்டு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மன்னராட்சி அடிப்படையில், குடும்ப ஆட்சி அடிப்படையில் இவ்வளோ மோசமாக மூத்த அமைச்சர்களை இறங்கி போகிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது சார். ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு அரசியல் விமர்சகர் மற்றும் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் பார்வையில் பார்த்துட்டோம். ஒரு ஊடகவியலாளராக அது எப்படி பார்க்குறேன்? ஆக்சுவலாக என்னன்னாக்கா, இப்போ தொடர்ச்சியாக வந்து திமுக என்ன சொல்கிறாங்கனாக்கா, நாங்கள் திராவிட கட்சி, திராவிடம்ங்கிறதா எங்களுடைய ஐடியாலஜி. இன்னும் கேட்டால் அதிமுக திராவிட கட்சியே கிடையாது, திராவிட கூறுகள்லேருந்து என்றைக்கோ விலகிடுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல திராவிடம்னா என்ன அப்படிங்கிற கேள்வியை தமிழ் தேசியவாதிகள் கேட்குறாங்க. இன்னும் பலர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுடைய கொள்கை என்ன,
ஐடியாலஜினா என்ன அப்படிங்கிறது, அதுக்கு முழுமையான விளக்கம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கப்படுது இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும், நான் புரிந்து கொண்ட வரைக்கும், நான் பேரறிஞர் பிறந்தகையை உற்று நோக்கியதன் அடிப்படையில், வாசித்ததன் அடிப்படையில் அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் டவுன் ட்ராடன் பீப்புள் அப்படிங்கிறது தான் திராவிடங்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். இங்கே உலகத்தில் வகுக்கப்படுகிற எல்லா கொள்கைகளுமே, கொள்கைகள் பாலிசின்னு விட்டுருங்க, எல்லா ஐடியாலஜியுமே வந்து தத்துவங்களுமே வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்காகத்தான் வகுக்கப்படுது. அதுக்கு வெவ்வேறு பரிணாமங்கள் இருக்கலாம். அப்படியாக திராவிடம் வந்துட்டு உருவாகுது. அப்போ நீங்கள் இளம் பெரியார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை குறிப்பிட்றாங்க அப்படின்னாக்கா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னாக்கா, எனக்கு அடுத்து என்னுடைய பிள்ளை இப்படியாக தான் தொடர்ச்சியாக அதனோட நீட்சியாக தான் இருக்க போகுது இந்த கட்சி, அந்த கட்சியின் மூலமாக அதிகாரத்தை நாங்கள் எட்டினாலும் அது இப்படியாக தான் நகரப்போகுது அப்படிங்கிறத அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. ஏன் அதிமுக அதுலேருந்து வேறு மாதிரியாக தெரியுது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அண்ணாவினுடைய அந்த கோர் இருக்குல்ல, அந்த கோர் ஐடியாலஜி இருக்குல்ல, கோர் புள்ளி இருக்குல்ல, அது அதிமுக இன்னும் தாங்கி பிடிச்சிக்கிட்டு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அண்ணா என்ன சொன்னார்னாக்கா, அனைத்து மட்டங்களிலும் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்கள், அது நீங்கள் எந்த மட்டமாக இருந்தாலும், ஆண் பெண்ணு இருக்கும்போது பெண் வந்துட்டு ஒடுக்கப்படுறாளா சமூகத்தில், அப்போ அந்த பெண்ணுக்கு வந்துட்டு பிரதிநிதித்துவத்தை கொடுத்து நம்ம மேலே உயர்த்தணும். சாதி ரீதியாக வந்து சில சமூகங்கள் வந்து புறந்தள்ளப்படுறாங்களா, அவங்கள உயர்த்தணும். அப்போ அரசியல் அதிகாரமாக இருக்கட்டும், இல்லை அரசு அதிகாரமாக இருக்கட்டும், எதுலேயுமே வந்துட்டு இங்கே டவுன் ட்ராடனாக இருக்கக்கூடிய மக்களை வந்துட்டு, பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களை வந்து அதிகாரத்துக்கு கொண்டு போகிறது தான் ஒரே கொள்கை வந்துட்டு திராவிட கட்சியினுடைய கொள்கையாக இருக்கணும். அதில் வந்து முற்றிலுமாக விலகிட்டாங்க. ஆனால் நாங்கள் தான் வந்துட்டு கொள்கை இருக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிமுக அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அதிமுக அதை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்துறதே கிடையாது. அதிமுக சொல்லிக்கலாம் இல்லையா, நாங்கள் இன்னமும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கோம். ஏன் வந்துட்டு மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு தன்னுடைய பிரச்சார பயணங்கள் வந்து சொல்கிறாரு, நீங்கள் யார் வேணா, அவருக்கு ஏதாவது இன்செக்யூரிட்டி இருக்கான்னு பார்த்தீங்களா? நிற்கிறாரு, பக்கத்தில் அமைச்சர் ஒருத்தர் நிற்கிறாரு, ஏதோ ஒரு அமைச்சர் வச்சுங்க, எங்கள் ஊருடைய அமைச்சர் சி சண்முகமே இருக்கார், முன்னாள் அமைச்சராக நாளைக்கு இவர் பொதுச் செயலாளர் அப்படின்றாரு, பெஞ்சமின் பார்த்து நாளைக்கு இவர் பொதுச் செயலாளர் அப்படின்றாரு. இப்படி இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களையும் பார்த்து எந்த இன்செக்யூரிட்டி இல்லாமல் ஒன்று பேசுகிறார் தெரியுமா? 18 வயசு பசங்க வந்துட்டு எடப்பாடி அவர்கள்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்க. அவர் எப்படி தெரியுமா கட்சிக்கு அழைக்கிறாரு, நீங்கள் எல்லாம் வாங்க, நாளைக்கு நீங்கள் எல்லாம் யாரோ ஒரு ஆள் பொதுச் செயலாளராக ஆகிடுவீங்க அப்படின்னு அழைக்கிறார் தெரியுமா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை திமுகவால் சொல்ல முடியல தெரியுமா? அங்கேயே வந்துட்டு அந்த திராவிடம்ங்கிறது சுக்குநூறாக உடஞ்சி போகுதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் விட்டுருங்க. அதிமுக, நீங்கள் வந்து அதிமுகவை பற்றி பேசுகிறதுக்கு ஆட்களே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். திமுகவை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. திமுக நான் எந்த திட்டமும் செய்யலைன்னு சொல்லலை, இந்த சமூகத்துக்காக எந்த அடிப்படை மாற்றங்களும் நிகழ்த்தலை அப்படிங்கிறதான் என்னுடைய வாதம் கிடையாது. ஆனால் அதிமுக செய்த பல காரியங்கள் இங்கே பேசப்பட்டிருக்கா அப்படிங்கிறது. நீங்கள் அண்ணா என்ன கனவு கண்டாருனாக்கா, அரசு அதிகாரத்தில் வந்துட்டு எளிய மக்கள் போய் உட்காரணும் அப்படிங்கிறது கனவு கண்டார். அப்போ கோமணம் கட்டிக்கிட்டு ஏர் ஓட்டிக்கிட்டு இருந்தான் தெரியுமா, வேறு ஏதோ தொழில் செய்திருந்தான் தெரியுமா, சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டிருந்தான் தெரியுமா, அவனை எல்லாத்தையும் அரசு அதிகாரியாக மாற்றின ஆள் வந்துட்டு எம்ஜி ராமச்சந்திரன்கிற ஒரு மாபெரும் ஆளுமை. அந்த ஆளுமைக்கு ஏற்பட்ட சிந்தனை தான் விஏஓங்கிற ஒரு போஸ்ட் உருவாச்சு. அதாவது மணியக்கார் கணக்கு பிள்ளைன்னு சொல்லிட்டு ஆதிக்க சாதியினர் மட்டுமே பார்த்து வந்த அந்த கிராம நிர்வாகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு விஏஓங்கிற ஒரு போஸ்ட்டை கொடுத்து, அப்போ என்ன பண்ணுறாருனாக்கா, எல்லாரும் வாங்க. அப்போ அப்படியாகத்தான் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பிற்படுத்தப்பட்ட சாதியில் இருந்த ஆட்களும் இன்றைக்கி, உதாரணத்துக்கு சொல்லலாம், விஏஓஸ் வந்து கிராம கலெக்டர்கள்னு சொல்லலாம். இப்படி 12,500க்கும் மேற்பட்ட கிராம கலெக்டர்கள் இருக்காங்கனாக்கா, அந்த கிராம கலெக்டர்களை உருவாக்கிய பெருமை வந்துட்டு அதிமுக கொண்டு எம்ஜி ராமச்சந்திரன் உண்டு. அப்போ அந்த கோரை அவங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எதுக்காக அதெல்லாம் சொல்கிறேன்னாக்கா, அடிப்படை என்னன்னாக்கா, எந்த ஒரு அடிப்படையிலையும் நீ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஏன் வந்துட்டு திமுக அதிகாரத்துக்கு வந்துச்சு, பண்ணையார் கட்சியாக இருக்குது காங்கிரஸ், அங்கே வந்துட்டு பணம் படைத்தவர்கள் தான் திரும்பி அதிகாரத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு இதாக இருந்துச்சு. இன்றைக்கி திமுக அப்படியே மாறிடுச்சு இல்லை, ஒரு குடும்பத்தில் இருந்தால் நீங்கள் அதிகாரத்துக்கு வர முடியும். நீங்கள் வெறும் இந்த மோனோபோலிங்கிறது வந்து தலைமையில் மட்டும் இருந்தால் பரவாது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் எடுத்து பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக நீங்கள் சும்மா உதாரணத்துக்கு திருவள்ளூரில் ஆரம்பித்து நீங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் போய் பாருங்களேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், பட்டவர்த்தமாக புரிஞ்சிடும். அப்போ இவங்க அந்த நேம் டேக் கொடுக்குறதே ஒரு அபத்தமாக இந்த ஐடியாலஜிக்கு எதிராக இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். எதை பின் பண்ணி எதை அடிக்கோட்டு அந்த இளம் பெரியார்னு சொல்கிறாங்க, திரும்பி இவங்க புகழ்ந்து பெரியார் எங்கே இருந்தது, இவங்க அது எதனுடைய தொடர்ச்சியாக பார்க்குறாங்க, திராவிடத்தில் தொடர்ச்சியாக பார்க்குறாங்க. இவ்வளோ நாள் இவங்க சுற்றி முற்றி அதிமுக எவ்வளோ பேரை பார்த்துருக்குறாங்க, திமுகவுடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்தவங்கள. இவர் மட்டும்தான் அவங்களுக்கு இளம்பெரியாராக தெரிஞ்சாங்களா? அப்போ அது இளம்பெரியார்னு எதுக்கு சொல்கிறாங்கனாக்கா, அவர் அடுத்த தலைமை பதவிக்கு நகர்த்ததுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, அதிமுகவுக்கே தெரியாது நாளைக்கு யார் அவங்களுடைய தலைவர்னு. எடப்பாடிக்கே அன்றைக்கி தெரியாது அவர் தான் நாளைக்கு தலைவர்னு. இப்போ எடப்பாடி கேட்டிங்கன்னா அடுத்து யார் தலைவர்னா அவர் யாரையும் கை காட்ட மாட்டார். அதுதான் அதிமுகவுடைய பலம். எல்லாரும் இன்றைக்கி வந்து தொண்டர்கள் வந்துட்டு அதிமுக தொண்டர் சோர்ந்து போயிட்டாங்க. உண்மையிலேயே அதிமுக தொண்டர்கள் வந்து கௌரவப்படணும், பெருமைப்படணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்துவ கட்சியில் வந்து நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வந்துட்டு நாளைக்கு நம்மளே பொதுச்செயலாளர் ஆகலாம், நம்ம கிளைம் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அந்த போஸ்ட்டுக்கு அப்படிங்கிறது எவ்வளோ பெருமையான விஷயம். இப்படிப்பட்ட ஒரு கட்சியில் பயணிக்கிறதுங்கிறது ஒரு கௌரவமான ஒரு செயல்பாடு தான். நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, எடப்பாடி பழனிசாமி விழிக்கிற அந்த சொல்லாடல் இருக்குல்ல, அதை ஸ்டாலின் சொல்லிட்டாருனாக்கா அதுதான் திராவிடம். அதாவது அடுத்து நீங்கள் தான், அடுத்து வந்துட்டு நீங்களும் பொதுச்செயலாளர் ஆகலாம், அடுத்து நீங்களும் தலைவராகலாம் திமுக அப்படின்னு சொல்லிட்டாருனாக்கா அதுதான் திராவிடம்.
அப்போ அந்த மாதிரியான சொல்லாடல் வந்துட்டு உதயநிதி சொல்லிட்டாருன்னா கூட அவர் இளம்பெரியார் தான். பொதுவாகவே திமுக மேடைகள் நம்ம பார்த்துருக்கோம், அல்லது கடந்த 4 வருஷத்தில் பார்த்துருப்போம். திமுக நிகழ்ச்சி அப்படின்னாலே அது பெரும்பாலும் அந்த கட்சியோட தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை தான் புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு நிகழ்வுகள் வரிசை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதற்கெல்லாம் சற்று விதிவிலக்கா இந்த இளைஞரணி, இது என்னதான் இளைஞரணி மாநாடாக இருந்தாலும் கூட முதலமைச்சர் கூட இருக்கும் பொழுதே முதலமைச்சரை விட துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாகவும் அதிகமான புகழ்ச்சிகள் அங்கே இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இதற்கு அந்த வித்தியாசம், அந்த வேறுபாடுகள் உங்களுக்கு புரிந்ததா ஒரு அரசியல் விமர்சகரா? அந்த தருணத்தை நீங்கள் கூர்ந்து நோக்குனீங்களா? நோக்கி அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, அடுத்த கட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்குன்னு தான் சார் நான் பார்க்குறேன். இப்போ எப்படின்னா திமுகவினுடைய எப்போவுமே திமுகவுக்கு அதிமுகவுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா சார், திமுக வந்து வாக்கு அரசியல் செய்யும், அதைவிட பிரம்மாண்டமாக, அதைவிட பல மடங்கு வேகமாக தொண்டர்களால் அதிமுக 2 மடங்கு 3 மடங்கு பெரியதாக ஒரு வாக்கு அரசியலை செய்யும் அதிமுக. ஆனால் திமுகவுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டு, எனேபிளிங் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அந்த சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா, இங்கே திமுக என்ன பண்ணுதோ அது எல்லாமே ஆவணப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு குரூப் உட்காந்து. இன்னும் திகாவினுடைய பல அடிமைகள், இன்னும் பல முன்னாள் ஜேர்னலிஸ்ட் இல்லை சார், இல்லை சார், கடுமையான அவங்களுக்குலாம் தாராளமாக சார் இன்ப நிதிக்கு பாசறை வச்சிருக்காங்க சார். அவங்களுக்கு வேறு என்ன சொல்லணுன்றீங்க, இன்ப நிதிக்கு பாசறை சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது வேற யாராவது இப்போ ஐயா ராமதாஸ்லேருந்து அன்புமணி ராமதாஸ் கட்சி எப்படினாலும் நான் போய் கேட்க மாட்டேன், வைகோட்டேருந்து துரை வைகோ கட்சி எப்படினாலும் நான் போய் கேட்க போகிறதில்ல. இது மாதிரி நீங்கள் வேறு எத்தனை பேர் சொல்லுங்கள். இப்போ மூப்பனார் ஐயாட்டேருந்து ஐயா இளைய தலைவர் அவர் பிடிங்கிருக்காரு, கேட்க போகிறதில்ல. அண்ணா ஆரம்பித்த கட்சி இவங்க பிடிங்கி வச்சு குடும்பத்துக்கு கொடுத்தா அது எப்படி சார் கேட்காம இருக்க முடியும்? அதையும் ரைட்டு, நான் உன் குடும்பத்துக்கு நீ என்ன சொன்னாலும் உங்கள் காலில் உள்ள தயாராக இருக்குன்னு ஒரு 10 அமைச்சரில் மேடையில் உட்கார வச்சு எப்பவுமே ஜெய் ஜெய் ஜெய்ன்னு போட வச்சா ஏன் கேட்க? அந்த பொதுவாக அந்த மேடைகள் முதலமைச்சருக்கு அதுதான் அது என்னென்னா, பொதுவாகவே அந்த எனேபிளிங் ஃபங்க்ஷன் இருக்கும் சார் திமுகவுக்கு. இவனு என்ன பண்ணாலும் அவனுக்கு அதை ஆவணப்படுத்திக்கிட்டு இருப்பானுங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு பதிப்பகத்துக்கு போனீங்கன்னா அதிமுக புக்கு 3 புக்கு கிடைக்காது. அதுவுமே ஜெயலலிதா அவர்களை பற்றி, எம்ஜிஆர் அவர்களை பற்றி மட்டும்தான் இருக்கும். கட்சியை பற்றி, கட்சி கட்டமைப்பை பற்றி, கட்சியை பற்றி எழுதுனது, பேசுனது, வச்சது, ஆவணங்கள், முன்னால் என்ன நடந்த ஹிஸ்ட்ரி, எத்தனை திட்டங்கள் அப்படின்னா எதுவுமே இருக்காது. ஆனால் திமுக ஒரே மேட்டரை 100 பேர் எழுதிருப்பான். எழுதுறதுக்குன்னு பேசுகிறதுக்குன்னு ஒரு 200 பேர், எழுதுறதுக்குன்னு ஒரு 200 பேர், இப்படி வச்சு அது பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க சார். அவனை என்ன பண்ணுவானுங்கன்னா, அது யோசி எப்படா அடுத்த கட்ட வாட் இஸ் நெக்ஸ்ட்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ட்ரெண்டு சொல்கிறீங்களா, நான் ஒரு ட்ரெண்டு சொல்கிறேன். முதல்ல மோடின்னு திட்டுவானுங்க. இப்போ புதுசாக அமித்ஷான்னு திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அவன் என்னன்னா, மோடி 3 தடவை ஆகிட்டார், இன்னொரு தடவை மறுபடியும் மோடியை வச்சு அடுத்த எலெக்ஷன் இருக்குமா அப்படின்னா இல்லை. ஸோ வாட் இஸ் ஃபியூச்சர், வாட் இஸ் நெக்ஸ்ட்? அடுத்த இடத்துல அந்த இடத்துல அமித்ஷாவை அந்த யூபியில் ஒருத்தர் இருக்காரு, அந்த 2 பேரில் யாராவது யோகி, 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் போடுவாங்க. அதனால அடுத்த பிரதமர் அமித்ஷாவா யோகி மேபி ஏதோ ஒன்று சார். அதாவது ஃபோர்காஸ்ட் பண்றாங்க. அதாவது என்ன பண்றாங்க, மோடி அடிச்சாச்சு சார், தேவைக்கு அதிகமாக மோடி அடிச்சாச்சு, சங்கின்னு இருக்கிற அடுத்து என்னன்னு பாக்குறாங்க. பார்த்து அந்த இடத்துல அமித்ஷா செட் பண்றது யார்? அதுதான் இது திமுக அது ஒரு வேலையா பண்ணி. அதனால இப்போ இன்னைக்கு களம் வந்து இங்கே ஸ்டாலின் தான் ஆளுங்கட்சி, ரைட்டுங்களா? ஸ்டாலின் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, ஓகே. இந்த சைடில் எடப்பாடி என்னதான் மக்கள் மனசில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவர்கிட்ட ஆட்சி பீடம் இல்லை. அம்மா அவர்கள் கூட எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது கூட இத்தனை தொகுதிகளை வச்சுட்டு, இத்தனை எம்எல்ஏக்களை வச்சுட்டு இல்லை. ஆனால் எடப்பாடியார் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார். இருந்தாலும் ஆட்சியை வச்சுருக்க ஸ்டாலின் அவர்கள். அடுத்து என்ன அப்படிங்கும் பொழுது, இங்கே ஒரு சைடில் அண்ணாமலை, இங்கே ஒரு சைடில் பார்த்திங்க அப்படின்னா விஜய், இவங்கெல்லாம் வரும்பொழுது இப்போ இவங்க முன்னாடி ஃபோர்ஸாக கொண்டு போய் நிற்க வைக்கிறதுக்கு, உதயநிதி கொண்டு போய் நிற்க வைக்கிறதுக்கு இப்போவே களத்தை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதில் தான் இந்த இளம் தலைவர், இளம் பெரியார், அடுத்த அண்ணா, அடுத்த எல்லாம் அடுத்தது இவர்கிட்ட பேஸ். நீங்கள் அதாவது இப்போ அண்ணாமலைன்னா ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்திருக்காரு. இன்றைக்கி அவர் ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதை எடுத்துக்கொண்டு வந்து மக்கள் மன்றத்தில் உங்களை போன்ற ஜேர்னலிஸ்ட் அவர் அது பிரித்து பகுந்து வச்சு பேசுகிறதுல எவ்வளவு தெளிவு இருக்குது, எவ்வளவு நுண்ணறிவு இருக்குது, அது எவ்வளோ பேச்சாற்றல், எவ்வளோ இதுவரைக்கும் பாஜக ஜெயிக்காத ஒரு வெற்றி, 12% வெற்றியை அவர் வாங்கி கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு இன்றைக்கி கிடையாது நாயின்னு அவர் பேசிக்கிறார். அந்தளவுக்கு அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். ஒரு சைடில் விஜய் குப்பை கூட்டமாக இருந்தாலும் அது ஒரு கூட்டம் கூட்டிகிட்டு அவரும் ஜெயிச்சேன்னு எங்கே போனாலும் 4 பேர் இங்கே விழுந்து சாகுறான், அங்கே 40 பேர் செத்து, மகன் 2 வயசு மகன் 3 வயசு மகன் மூஞ்ச உடைக்கிறாங்க. என் மகன் செத்தது பிரச்சனை இல்லை, என் தலைவரை நான் பக்கத்தில் வச்சு பார்த்துட்டேன்ற அளவுக்கு ஒரு முட்டா கூட்டத்தை கூட்டிகிட்டு ஜெயிச்சேன்னு சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே உதயநிதிக்கு பேஸ் ஸ்ட்ராங்கு கிடையாது. ஒரு அப்பா, அந்த கட்சி இவ்வளோதான். ஆனால் அவருக்குன்னு சொந்தமாக
ஒரு உழைப்பில் அவராக மேலே வந்தாரா, அவருக்குன்னு இது தெரியுமா, ஒரு எழுத்தாளரா, ஒரு பேச்சாளரா, எதுவுமே கிடையாது. முத்து அப்போ கலைஞர் அப்போ முத்துக்கு என்ன ஒரு பொசிஷன் இருந்ததோ அந்த பொசிஷனில் தான். இன்றைக்கி எப்படி ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த முஸ்லீம் ஓட்டுகளை வச்சு இந்த சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி அதையே சுற்றி வருவாங்க, 1000 விளக்கை வச்சு முஸ்லீம் ஓட்டை பூரா வச்சு எப்படி ஜெயிச்சு ஸ்டாலின் வந்து செயல் தலைவராகி அப்படியே தலைவராகி உள்ளே வந்தாரோ, துணை முதலமைச்சராகி உள்ளே வந்தாரோ, அதே மாதிரி நீ உதயநிதி அதே பேட்டர்னில் உள்ள வந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் நாளைக்கு ஒரு அண்ணாமலை முன்னாடி நின்று ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு பவர் இருக்கானா இல்லை. அதனால் இப்போமே இவருக்கு இருக்கிறத பூரா கெட்டு நீ பாட்டுக்கு ஆட்டி காசாக போனோமா, ராஜேந்திர சோழன் சொல்லு, அடுத்த இது என்ன, அடுத்து இவர் தான் கழகத்தின் எதிர்காலமே, என்னுடைய எதிர்காலம். இவருக்கு வயசு 70, இவருக்கு எதிர்காலம் அவரான். அதுமாரி அன்றைக்கி 80 வயசு காந்தி ராணிப்பேட்டை எம்எல்ஏ 80 வயசுங்க அவருக்கு. அதாவது உதயநிதி பிறக்கும்போது அவருக்கு 30 வயசு. அவர் காலில் விழுகிறாருங்க. என்ன இப்போ அவன் என்னத்தை சமூக நீதி பேசுகிறானுங்க, என்னத்தை சமூக நீதினு ஒரு சைடில் ஊட்டிக்கிட்டு இருக்கானுங்க, இங்கே பார்த்தா காலில் விழுகிறது. துர்கா அம்மா காலை சுற்றி வராங்க இருக்கிற எம்எல்ஏ அமைச்சர் பூரா. இவங்களை எப்படி அமைச்சர் எம்எல்ஏன்னு நம்ம எப்படி ஏற்றுக்க முடியுது, ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி இன்னைக்கு உதயநிதி எதையாவது சொல்லி பெருசுப்படுத்திட முடியாதா அப்படின்ட்டு பூதாகரம் வைக்கிற முடியாதா அப்படின்ற மாதிரி அக்கா சொன்ன மாதிரி சும்மா எதையாவது அடித்து விட்டு எவன் கேட்க போகிறான் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறான்னு தெரியாமல் காமெடியை பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த காமெடி மக்களுக்கு நல்லா தெரியும். இவரை பார்த்துட்டு எப்படி ஒன்றும் இல்லை, இந்த பெரியாரேன்றாங்க, இவர் நைட்டு போய் ட்விட்டரில் பொம்பளைங்க படமாக தேடி அதில் தான் லைக் பண்ணி வச்சுருக்காரு. காலையில் அது வெளியில் வந்துடுது. இவர் இந்த பொம்பளை படத்தை லைக் பண்ணியிருக்காருன்னு காலையில் நம்ம ஆள் பூரா எடுத்து அடின்னு அடிக்கிறான். அவர் லைக்கை தூக்கிட்டு ஃபுல்லாக போயிடுது. இதை பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு நைட்டு உட்காந்து. இது இவரை பற்றி நம்ம என்ன அட்மின் எதுவும் பண்ணியிருப்பானோ என்ன அது தெரியல சார். அது 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 அவங்க பிரச்சனை சார். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களும் நானும் சின்ன பிள்ளைலேருந்து கிட்டி பிள்ளை விளாண்டுருக்கோம், என்னென்னலாமோ விளாண்டுருக்கோம் சார். கிரிக்கெட்டு ஓரளவுக்கு நம்ம டெவலப் ஆகி வரும்போது ஸ்டம்பர் பாலில் கிரிக்கெட் விளாண்டுருப்போம், அப்படியே விளாண்டுருப்போம், WWE பார்த்துருப்போம். என்னைக்காவது F1 கார் ரேஸை பார்த்துருக்கோமா? அது எப்படி புரியல. தமிழ்நாட்டு மக்களுக்கு F1 கார் ரேஸு நான் கொண்டு வந்து நிறுத்தோன்னு பல கோடியை செலவழித்து இங்கே கொண்டு வந்து எவனுமே பார்க்காத F1 ரேஸ் யாருக்கு நடத்தினார்? இவ்வளவுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவருக்கும் உள்ள கனெக்டே. ஆனால் தமிழ்நாட்டுக்கு பெருமை அப்படின்னா என்ன சார் பெருமை? எவனுக்கு சார் தெரியாது, எவனுக்கு தெரியாது. இங்கே நமக்கு என்ன தெரியும், ரிவர்ஸ் கீர் போட்டதுன்னு 4வது கீர் 3வது கீர் 2வது கீர் போட்டு வண்டி இவங்க போட்டிருக்க அந்த பள்ளம் குழி மேட்டில் இறக்கி ஏற்றி கொண்டு போகிறதே பெரிய பாடாக இருக்குது. இவங்க F1 ரேஸை பற்றி நமக்கு என்ன தெரியும், எவன் தெரியும் அதில் சொல்லுங்கள்? எங்கேயாவது ஏதாவது போஸ்டர்ஸ் ஒட்டி தான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அதை நடத்தியே தீருவேன், உலகத்தில் இல்லாத நான் கொண்டு வர மாதிரினா எவனும் பார்க்க போல எதுவும் நடக்கல. இப்படி பேசிட்டு தான் சவுக்கு சங்கர் உள்ளே போயிட்டு திருப்பி வெளில வந்துட்டு சார். நான் மறுபடியும் சொல்கிறேன் சார், இப்போ நீ உள்ளே கொண்டு போங்க, அம்மஞ்சலிக்கு வராது என்னையெல்லாம். நான் என்ன சொல்கிறேன்னா, வடிவேல் ரேஞ்சுக்கு கீழே இல்லை சார். இப்போது உன்னை எவன் என்ன சொன்னாலும் உள்ளே கொண்டு போகிறேன்னா, உள்ளே கொண்டு போய் சாப்பாடு போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாட்டு சாப்பிட்டு வெளில வந்துடும், அவ்வளோதான். எதுக்கு இப்படி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போய் உங்களுக்குன்னு? அதாவது பொதுவாகவே அதிமுக ஒரு தடவை ஜெயிச்சுட்டு மறு தடவை ஜெயிப்பா. எம்ஜிஆர் அவர் பொன்மனச்செம்மல்னு சும்மா சொல்கிறாங்க, வாரியார் அவருக்கு அந்த பட்டத்தை கொடுக்குறாரு, 3 தடவை அடுத்தடுத்து ஜெயிக்கிறார். அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் 2 தடவை ஜெயிக்கிறார். இவங்களால ஏன் ஜெயிக்க முடியல? 5 வருஷம் இருக்கிற அழிச்சாட்டியத்தை பூரா பண்ணுறாங்க. எல்லாவனையும் இவங்களை எதிர்த்து பேசுகிறவனை பூரா கொண்டு போய் உள்ளே போடுறது, இவங்களை எதிர்த்து பேசுகிற மக்களை பூரா ஏதாவது ஒன்று பண்ணுறது, அவங்களுக்கு எதிராக ஏதாவது ஒன்று ஒரு ஏவல் துறையை வச்சுக்கிட்டு எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண முடியுமோ கலெக்ஷன் பண்ணிவிட்டு என்ன அடுத்த 15 வருஷம் 20 வருஷம் நமக்கு வராதுன்னு தெரியும் இவங்களுக்கு. அதனால் நீட்டாக செட்டில் ஆகிட்டு மக வரைக்கும் எல்லாமே இப்போ MBBS படிக்க வச்சுட்டு ஆளாளுக்கு ஒரு காலேஜ், ஆளாளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்க வச்சுட்டு இவனுக்கு செட்டில் ஆகிடுறாங்க. இதுக்கு நடுவில் என்ன மாதிரி பேசுகிறவங்களே உள்ளே கொண்டு போய் வச்சுட்டா போயிட்டு போகுது. மீதி 6 மாதம் தானே இருந்துட்டு வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், பயங்கரமாக அப்படியே குட்டி தீர்த்திருக்கீங்க உங்களோட கோபத்தெல்லாம். சத்யன் அவர்கள் சொல்லும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, அண்ணாமலைக்கெல்லாம் பேஸ் இருக்குது, ஆனால் உதயநிதிக்கு பேஸே இல்லை, அதோட வெளிப்பாடா இந்த புகழ்ச்சி, இது இப்படி தான் பார்க்கணுமா, இது எப்படி அணுகணும்? எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் வேணும்ல சார். நேராக போய் நம்ம பட்டம் வாங்கிட முடியுமா? எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டு. இப்போ அருள் சாரோ இல்லை தமிழோ இல்லை சத்யாவோ நேராக துணை முதலமைச்சர் ஆகிட முடியுமா? எம்எல்ஏ ஆகிட முடியுமா? சொல்லுங்க. உதயநிதி சுவாமிநாதனுக்கு அவர்கிட்ட இருந்து எதுக்கு சார்? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவில் பேஸ்மெண்ட்டுமே இல்லைங்கிறீங்களா? அவர் இப்போ கலைஞர் கருணாநிதியுடைய பேரன்றதை தாண்டி வேற என்ன தகுதி இருக்கு? ஸ்டாலினுடைய மகன்ன்றதை தாண்டி வேற என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்கு சார்? வாரிசுன்ற ஒரு தகுதி மட்டும்தானே உங்களுக்கு இருக்கு. அவங்க அப்பாவாவது நீண்ட காலம் அவங்க தந்தையோட பயணப்பட்டார், நீண்ட காத்திருப்பு. இவருக்கு உடனடியாக இளைஞர் அணி பதவி கிடைக்குது, உடனடியாக எம்எல்ஏ ஆகிறாரு, உடனடியாக துணை முதலமைச்சர் ஆகிறாரு. அப்போ என்ன காரணம்? அது என்ன தகுதியாக இருக்கும்? எந்த ஒரு விஷயத்துக்கும் பேஸ் இருக்கணும், உழைப்பு இருக்கணும். இப்போ நீங்கள் எங்களை எவ்வளோ கொச்சைப்படுத்துறீங்க. தம்பி கூட சொன்னார், ஆவணப்படுத்துறது எப்போவுமே நாங்கள் எங்கள் சாதனைகளை ஆவணப்படுத்துறது கிடையாது. அது உண்மை தான், நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் அதை தான் சொல்கிறேன், அவங்க வாழ்க்கையை திரைக்கதையிலேருந்து தானே ஆரம்பிச்சிருக்காங்க.
திரைக்கதை வசனம் எழுதி தானே ஆரம்பித்தாங்க. அதனால் அதில் அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அந்த திரைக்கதை எழுதுறது, அதை ஆவணப்படுத்துறது, அதை படமாக எடுத்து வைக்கிறது, ஒரு டாக்குமெண்ட்ரியாக பண்ணுறது, அதை பண்ணி இப்போ கூட பாருங்கள் ஆடு ஆவணப்படுத்துறது நல்ல விஷயம் தானே. இருங்க சார், எலெக்ஷனுக்கு கூட பாருங்கள் அவங்க ஆடை எப்படி கொண்டு போகிறாங்க பாரு. அவங்க உணர்ச்சிகளை தூண்டி நீட்டு அனிதாவுடைய மரணத்தை எந்த அளவுக்கு தூண்டி வச்சாங்க. மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு 21. ஆனால் 7.5% கொண்டு வந்த எங்கனால அந்த தாக்கத்தை கொண்டு வர முடியும். இந்தியாவில் யாருமே கொண்டு வராத ஒரு 7.5% நாங்கள் கொண்டு வந்தோம். அது எங்களால் கொண்டு வர முடியல. 17 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. எத்தனை மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க கேளுங்க. அவங்களால சொல்ல முடியாது. எத்தனை பாலங்களை கொண்டு வந்திருக்காங்க சொல்லி, எத்தனை தடுப்பணைகளை கொண்டு கலைஞர் வந்திருக்காங்க. பல்கலைக்கழகத்துக்கே அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற விஷயங்களை இப்போ பார்க்க ஒன்றும் இல்லை சார், நீங்கள் சமூக நீதியை பற்றி பேசுகிறீங்க. சமூக நீதி பற்றி பேசுகிறீங்க. நான் பொதுவாக கூட கேட்குறேன், ஒரு நியாயமாக கேட்குறேன். ஏன்னா அதிமுக காரங்களுக்கு கட்சியை தாண்டி நியாயத்தின் அடிப்படையில் தான் புரட்சித் தலைவர் வந்திருக்காரு, புரட்சித் தலைவர் அம்மா வந்திருக்காங்க, இன்றைக்கி எடப்பாடியாரும் இருக்கார். நியாயத்தின் அடிப்படையில் கேட்குறேன். இந்த காலனின்ற பேரெல்லாம் நீக்கினீங்க. நீங்கள் நீக்கினீங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுறதுக்கு முன்னாடி ஒரு பொது பெயர்களை அறிவிக்கிறீங்க. அதில் பெரியார் இருக்கார், கலைஞர் இருக்கார், அண்ணா இருக்கார். புரட்சி தலைமை அம்மாவை கொண்டு வந்தீங்களா? புரட்சி தலைவரை கொண்டு வந்தீங்களா? அம்பேத்கர் யாருடைய அடையாளம்? MC ராஜா சார் முதல்ல தீர்மானத்தை கொண்டு வந்தவர். யாருக்கு முன்னாடி? அம்பேத்கருக்கு முன்னாடியே தீர்மானத்தை கொண்டு வந்தவர். ஆதி திராவிடர்னு அர்ஜுன அந்த சொல்லக்கூடாத அந்த வார்த்தையை ஆதி திராவிடர்னு சொல்லணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தவர். MC ராஜா பேரை நீங்கள் கொண்டு வரணும்ல, அம்பேத்கர் பேரை கொண்டு வரணும்ல. தலித்துகளின் முகமாக இருக்கிற அவங்க பேரையே நீங்கள் இல்லாமல் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை கை கட்டி வாய் மூடி மௌனியாக வேடிக்கை பார்க்குற, ஒரு கண்டனம் தெரிவிக்கல, ஒரு கோரிக்கை தெரிவிக்கல. அதுக்காக அந்த காலனின்ற பேரையே நீக்கிறது யாருக்குன்னா கலைஞர் பேர் வரணுன்ற ஒரு சுயநலம் சார். கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் இப்போ புரட்சி தலைவரை எடுத்துங்க. தான் சம்பாதித்த ஐடி கட்டின முறையாக எல்லா சொத்தையுமே மாற்றுத்திறனாளிகள் எழுதி வச்ச ஒரு தலைவன் இந்தியாவில் காட்டுங்க, உலக அளவில் காட்டுங்க. ஒரு வட்ட செயலாளர் கூட செய்ய மாட்டாத. உங்களுக்கு புரியுதா? அவனுக்கு ஒரு ஆஃபீஸை அவன் பிள்ளை ஆக்கணும், அப்படி ஆக்கணும்னு நினைப்பான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் கோடிக்கணக்கான சொத்தை தன் மனைவிக்கு கொடுக்கல, சிறுநீரகம் கொடுத்த லீலாவதிக்கு கொடுக்கல. யாருக்கு கொடுத்துட்டு போனார்? அம்மா யாரை கை காமிச்சிட்டு போனாங்க? அவங்களுக்கு என்ன குழந்தை இருக்கா? தலைவருக்கு குழந்தை இருந்துச்சா? அண்ணன் பசங்களாக இருந்தாங்க. அவங்க அண்ணன் பொண்ணு லீலாவதிக்கு கூட ஒன்றுமே கொடுக்காம, மனைவிக்கு கூட எதுவும் எழுதலை. ஒரு ட்ரஸ்ட்டாக ஆக்கிட்டு அந்த ட்ரஸ்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போன ஒரு தலைவரை சொல்லுங்கள் சார். எனக்கு உலக நாடுகள்லாம் கூட ஒரு தலைவன் இறந்தும் 37 வருடங்கள் கடந்தும் இன்றைக்கும் மூளைக்கு மூளை பேருந்தவங்களும் ஆட்டோ ஸ்டாண்டில் அவரை படத்தை வச்சு கும்பிட்றாங்க. ஆனால் கலைஞர் இருந்து ஒரு வருஷத்தில் கூட யாரும் அதை பற்றி செய்யலை. நீங்கள் ஒன்றா விழா கொண்டாடிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ கோடிக்கணக்காக சொத்தை மாமா மச்சா சொந்தம் பந்தம்னு ஒரு 100 குடும்பத்துக்கு ஏஷியாலே 3வது பணக்காராக இருக்கிறீங்க. அது காரணமாக கலைஞர் இருப்பான்னு உங்கள் குடும்பம் கொண்டாடுது. ஆனால் புரட்சி தலைவருக்கு எது குடும்பம்? இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் சார் குடும்பம். இன்றைக்கி 37 வருடங்கள் கடந்தும் அம்மாவும் சரி அவரும் சரி அவர் இறந்துட்டாருன்னு கூட இன்னும் கூட நம்பாத பல தென் மாவட்டங்களில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அவர் மக்களை நேசித்தார், மக்கள் அவரை நேசித்தாங்க. அடுத்து சமூக நீதி பற்றி பேசுகிறீங்க. அதிகாரம் பரவலாக்கப்படணும், அதுதான் அடிப்படை சமூக நீதி. இன்றைக்கி பட்டியலின மக்கள் நாங்கள் ஒரு சபாநாயகரை யாரை உட்கார வச்சு நிற்க வச்சோம்? தனபால் சாரை சபாநாயகரை ஆக்கணும், எல்லாரையும் நிற்க வச்சோம். பொது தொகுதியில் தன்சிங்கை நிறுத்தணும், தலித் ஏழுமலையை நிறுத்தணும். உங்களால் முடிஞ்சுதா? எத்தனை பேரை நீங்கள் நிறுத்திடுவீங்க? இன்றைக்கி பொதுக்குழு வரிசையாக உட்காந்துருந்தாங்களே, யார் அது? ராஜலட்சுமி யார்? மரகத மேடம் யார்? சித்ரா மேடம் யார்? சரோஜா மேடம் யார்? எங்களால் உட்கார வைக்க முடியுது. எந்த பின்பலமும் இல்லாத, எந்தவித அடையாளமும் இல்லாத, எங்கோ ஒரு மூலையில் இருக்க ஒரு சாமானியரை கொண்டு வந்து MLA ஆக்கி மந்திரி ஆக்கி உட்கார வைக்கிறார். அது சமூக நீதியா? தமிழிசை தங்க பாண்டியன், கீதா ஜீவன், கனிமொழி சோமு, கனிமொழி, பூங்கோதை, கீதா ஜீவன்லேருந்து எல்லாமே வாரிசு அடிப்படையில் நீங்கள் கொடுத்து உட்கார வச்சுருக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் சமூக நீதி இப்போ யார்? KN நேரு பையன்லேருந்து எல்லாருமே இவங்களில் ஒரு 13 பேர் வாரிசுங்க. எல்லாமே ஆற்காடு வீராசாமி பையன், கலாநிதி வீராசாமி, தயாநிதி மாறன், எல்லாரும் யார்? வாரிசு அடிப்படையில் நீங்கள் பண்ணி துரைமுருகன் பையன் கதிர் ஆனந்த், KN நேரு பையன், எல்லாமே தமிழ்நாடு பொன்முடி பையன் கௌதம் சிகாமணி, இப்படி எல்லாருமே வாரிசாக்கிட்டு சமூக நீதி பற்றி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இளம் பெரியார் என்ற பட்டத்தை கொடுக்குறீங்க. அந்த பட்டத்தை யாருக்கு கொடுக்கணும் தெரியுமா? நியாயமாக பார்த்தா புரட்சி தலைவருக்கு கொடுத்துருக்கணும், புரட்சி தலைவர் அம்மாவுக்கு கொடுத்துருக்கணும், எடப்பாடியாருக்கு கொடுக்கணும். எடப்பாடியார் கிளையிலேருந்து ஆரம்பித்தார் சார். அதுதான் சார் பேஸு. கிளையிலேருந்து வர வச்சு அடுத்து என்ன பண்ணுறாரு? மாவட்டம் அடுத்துக்கடுத்து MLA ஆகி மந்திரி ஆகி இன்னைக்கு கட்சியின் பொதுச் செயலாளரும் வந்தார், முதலமைச்சராக வந்தார். அந்த சாதனை ஏன்? அவரும் மக்களை நேசிக்கிறார். இன்ன வரைக்கும் தன் குடும்பத்தை அவர் முன்னிலைப்படுத்தலை. அவர் வெளிநாடுக்கு போகிறாரு, சுற்றுப்பயணம் போகிறாரு, படைப்பழங்களெல்லாம் நீங்கள் ஊட்டிக்கு போனால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அங்கே கேமரா போகுது. சாவு வீட்டுக்கு போனால் கூட முதல்ல கேமரா முன்னாடி போகுது, பின்னாடியே மலர் வளையும் போகுது, அதுக்கப்புறம் தான் நீங்கள் போகிறீங்க. அப்போ விளம்பரம் விளம்பரம் விளம்பரம்.
விளம்பரத்தால் மட்டுமே தான் சரி இது உயிர் வாழ்ந்துனுக்குது. விளம்பரம் என்னைக்கு கீழே சாயுதோ அன்னைக்கு தான் வந்து இந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பாடத்தை புகட்டணும். எப்போ ஒரு மக்களை சந்திக்காத மனிதன் என்றைக்குமே ஒரு என்ன சொல்ற ஒரு ஆட்சியாளராக இருக்க முடியாது. ஸோ அதை அவங்க அதான் சொல்ற விளம்பரம், படம், திரை, கதை, வசனம் அதில் தான் அவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க. அதில் தான் அவங்க வாழ்க்கையை ஓடிட்டு. மேடம் பேசும்பொழுது சமூக நீதியை பற்றி பேசினாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலேயே சமூக நீதியை ஓரளவுக்கு பாதுகாக்கிற கட்சி அப்படின்னு திமுக ஒரு பெயர் எடுத்திருக்கு. அப்போ திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற பகிரங்கமான குற்றச்சாட்டை சிவசங்கரி மேம் முன் வச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் வந்துட்டு ஒரு பத்திரிகையாளராக இல்லை ஒரு ஊடகவியலாளராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 கட்சிகளுக்குமே பங்கு இருக்கிறதா பார்க்குறேன். ஆனால் இந்த ஆவணப்படுத்துதலில் வந்துட்டு அதிமுக சறுக்கி இருக்குங்கிறது தான் அவருடைய வாதமாக இருந்தது. சத்யன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அப்போ என்னன்னாக்கா அது ரொம்ப முக்கியம்னு நான் பார்க்குறேன். ஒரு கட்சி வந்து இயங்குதுனாக்கா அதனோட இயங்கியலுக்கு நீங்கள் அவங்க வந்துட்டு அதிமுக இப்படி யோசிக்கலாம். ஒரு பயனாளர் இருக்காருனாக்கா அந்த பயனாளருக்கு கடைசி வரைக்கும் போயிட்டு அந்த விஷயம் வந்து சென்றடைஞ்சிச்சுனாக்கா நம்ம பெருசாக விளம்பரம் தேட தேவையில்லை. அவங்களே வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு பயனடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதால நமக்கு ஆதரவாக நிற்பாங்க அப்படிங்கிறது அதிமுகவுடைய ஆழமான புரிதலாக இருக்கலாம். ஆனால் இங்கே பல பயனாளர்களுக்கு வந்துட்டு இது அதிமுகவால் தான் கொண்டு வரப்பட்டதா, இது அதிமுகவால் தான் இந்த பயனடைஞ்சிருக்குமா? உதாரணத்துக்கு இன்னைக்கு விஜய் பிளான் இருக்கக்கூடிய பெரும் கூட்டம், விஜய் பிளான் இருக்கக்கூடிய பெரும் கூட்டத்துக்கு தெரியுமா அதிமுக என்னென்ன பண்ணியிருக்குன்னு தெரியாது, திமுக என்ன பண்ணிருக்குன்னு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒன்று தான், விஜய் எங்கள் அண்ணனை நாங்கள் சினிமாவில் ஜெயிக்க வச்சுட்டோம், இப்போ நாங்கள் அரசியலில் ஜெயிக்க வைக்க போகிறோம், அதுக்கு இது இடம் கிடையாதுப்பா அப்படிங்கிறத நம்ம எவ்வளவோ விலக்கி பார்க்குறோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு தெரிஞ்சதும் ஒரே புள்ளி தான், திமுக அதிமுக ஊழல் கட்சி. அவனுக்கு தெரிந்த அரசியல் அவ்வளோதான். கரப்ஷனை தாண்டி அவனுக்கு வேறு ஏதாவது அரசியல் தெரியாது, அவனுக்கு சமூக நீதினா என்னன்னு தெரியாது, வேறு எதுவுமே தெரியாது அவனுக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஆட்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத கொண்டு சேர்க்கணும். அப்போ அது அதிமுக செய்யணுங்கிறது நான் ஒரு பார்வையாக வைக்கிறேன். அப்போ சமூக நீதியில் அதிமுக எதுவுமே செய்யலையா, எல்லா கிரெடிட்டும் திமுகவை எடுத்துக்குதான்னு கேட்டால் அப்போ நம்ம ஆவணப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ நீங்கள் அதிமுக ஆவணப்படுத்திக்கோங்க. என்னன்னாக்கா அதிமுக என்ன செஞ்சுருக்கு அப்படின்னாக்கா 69% இடஒதுக்கீடு அப்படின்னோடனே அந்த 69மே யார் கொடுத்தா, திமுக கொடுத்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சுருக்காங்கல்ல. அந்த 69க்கு முன்னாடி முதல்ல வந்துட்டு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது வந்துட்டு அதாவது முதல் சட்ட திருத்தத்தினுடைய மூலவர் என்று சொல்லப்படுகிற காமராஜர் வந்து சட்ட திருத்தத்தை கொண்டு வராரு. முதல்ல இடஒதுக்கீடு வந்து கொடுக்கப்படுது, 25/16 கொடுக்கப்படுது. அதற்கு பிறகு திரு கலைஞர் அவர்கள் வந்து வந்தது பிறகு அது 31ஆகவும் 18ஆகவும் உயர்த்தப்படுது. ஆனால் இதை பெருவாரியாக உயர்த்தினது யாரு, 19% கூட்டி கொடுத்தது யாரு, பிற்படுத்தப்பட்டவருக்கு இன்னைக்கு நம்ம மார்த்தட்டி சொல்கிறோம்ல. இந்தியாவிலேயே 69% இடஒதுக்கீடு வைத்திருக்கக்கூடிய ஒரே மாநிலம் வந்துட்டு தமிழ்நாடு தான் அப்படின்னு நம்ம மார்த்தட்டி சொல்வதற்கான முகாந்திரத்தை ஏற்படுத்தி கொடுத்தது யாருனாக்கா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அப்போ அதை ஏன் நீங்கள் வந்து சொல்ல மாட்டீங்க? அப்போ சமூக நீதினாக்கா 69ல் பெரும்பகுதியை கொடுத்தது எம்ஜிஆர். சரி, அதை மட்டும் அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ அதற்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்தது யார் அப்படின்னு போய் பார்க்குறப்ப புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்போ நீங்கள் அதெல்லாம் யோசிச்சுப்பாங்களா? அப்போ சமூக நீதினா வரும் திமுக தான் அப்படின்னு ஒரு கட்டியும் கட்டிட்டு வெளில போகிறாங்க தெரியுமா? இப்போ ஏன்னா பேசுகிறவங்க முழங்குறவங்க மேடைகளில் பேசுகிறவங்கலாம் ஒரு சார்பாக பேசிட்டு நகர்ந்து போகிறாங்க. அப்போ நமக்கு அங்கே தான் சிக்கல் வருது. அப்போ இந்த கட்சி எதுவுமே செய்யலையா? அப்போ நீங்கள் சட்ட பாதுகாப்பு கொடுக்குறாங்க. சட்ட பாதுகாப்பு கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ சாமானியமான விஷயம் கிடையாது. ஒரு அதாவது மத்தியில் ஆளக்கூடிய ஒரு அரசுக்கிட்ட போயிட்டு அதை பணியை வச்சு நீங்கள் 9th ஷெட்யூல் அதை சேருங்க அப்படின்னு அதை சேர வைக்கிறதுக்கு எவ்வளோ சாமர்த்தியம் இருக்கணும்னாக்கா அப்போ அந்த அம்மையாருக்கு எவ்வளோ இருந்திருக்கணும். அப்போ அதை செய்கிறாங்க இல்லையா? இப்போ இது மட்டும் தான் அந்த அம்மையார் செஞ்சுருக்காங்களா? அந்த 19 நின்றுச்சா? அது கிடையாது. அப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இது மட்டும் கிடையாது, பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு, அதாவது அதிகார மட்டத்தில் வந்துட்டு பெண்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் 50% இடஒதுக்கீடு உறுதி செய்கிறாங்க. சரி, இது வரைக்கும் ஓகேப்பா. இப்போ இவங்களுக்கு என்ன சிக்கல்னாக்கா எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட ஏற்றுப்பாங்க, எடப்பாடியாரை இப்போ விழுத்தணும் அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடப்பாடியார் இவங்க எல்லாம் சொல்கிறாங்க தெரியுமா, இளம்பெரியார், திராவிடம்ங்கிறது முழக்கங்களில் கிடையாது. நான் சனாதனத்தை டெங்குவை போல ஒழிப்பேன் அப்படின்னு சொல்கிறதால மட்டும் அங்கே திராவிடம் நிலைநிறுத்தப்படாது. நீங்கள் எடப்பாடியார் செய்த சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன், உள்ளபடியே இது ஆவணப்படுத்தப்படணும். என்னன்னாக்கா எடப்பாடியார் எத்தனை இடஒதுக்கீடு கொண்டு வந்துக்காரு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த 7.5% ரிசர்வேஷன் அது மட்டும்தான் அப்படிங்கிறது. இப்போ என்னன்னாக்கா இவங்க சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரியான இடஒதுக்கீடு அதில் முக்கியமானது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 3% கொடுத்தாங்க இல்லையா, அது 4% உயர்த்திருக்காரு மாற்றுத்திறனாளிகளுக்கு. இங்கே அதே போல் வந்துட்டு விளையாட்டு வீரர்களுக்கு வந்து 3% இடஒதுக்கீடு. அதில் வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து வேலை நியமனம் கொடுக்குறாரு. யாருக்குனாக்கா பிரக்யானந்தாவுடைய அக்கா இருக்கிற வைசாலிக்கும் இன்னும் சில வீரர்களுக்கும் கொடுக்குறாரு. அது வந்து பெரிய செய்தி ஆகுது. ஆனால் இந்த இடஒதுக்கீடு கொடுத்ததே யாருக்கும் தெரியாது. அப்போ 7.5 கொண்டு வந்தார். 7.5 கொண்டு வந்து இவ்வளோ பெரிய மாற்றத்தை நிகழ்த்திருக்கிறார்ல. அப்போ இதை யாருமே பேசுகிறதே கிடையாது. இது மட்டும் இல்லாமல் 10.5 வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அது வந்து அமலுக்கு வந்தது, அது வரல அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. அதற்கான முனைப்பையாவது குறைந்தபட்சம் காட்டினார் இல்லையா. அப்போ திராவிட கூறுகளில்
நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த சமூக நீதிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது, அதில் இடஒதுக்கீடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ 4-5 இடஒதுக்கீடுக்கு மேலே அவர் வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னும் பொழுது இதையவே யாரும் பேச மாட்டாங்க. அப்போ எந்த புள்ளியில் அவர் விலகி இருக்காரு? நீங்கள் திராவிட கூறுகள் அவர் விலகிட்டாருன்னு சொல்லணும்னாக்கா எதையாவது அடிப்படை முகாந்திரத்தை எடுத்து வைக்கணும்ல. நீங்கள் உதாரணம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் போவோமே, அவங்க சொன்ன மாதிரி 11 மருத்துவக் கல்லூரின்னு சொல்லிட்டு மேம் சொன்னாங்கல்ல. திமுக எத்தனை கட்டிருச்சு அந்த டேட்டாவை நான் சொல்கிறேன். மொத்தம் வந்துட்டு கிட்டத்தட்ட 41 மருத்துவக் கல்லூரிகளோ இருக்குது. அதாவது இந்தியாவிலேயே அதிகமான மருத்துவக் கல்லூரிகளை கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இலக்கு என்னன்னாக்கா எல்லா மாவட்டத்துலேயும் ஒரு மருத்துவக் கல்லூரி வரணும் அப்படிங்கிறதா இலக்கு. 38 எவ்வளோ சரியாக தெரியல எனக்கு. இப்போ நாங்கள் 6 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வருவோம், நாங்கள் ப்ரொபோசலுக்கு கொண்டு போகும் அப்படின்ட்டு திமுக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த எந்த ஒரு ப்ரொபோசலுமே போயிட்டு மத்திய அரசுக்கிட்ட வந்துட்டு செல்லுபடியாக மாட்டேங்குதுனாக்கா நம்மளுடைய தயாரிப்பே எந்த அளவுக்கு வீக்காக இருக்கா, அப்போ அட்மினிஸ்ட்ரேஷனில் நம்ம எந்த அளவுக்கு பின்தங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு. அதே எடப்பாடியார் வந்துட்டு இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஒரே ஒரு ப்ரொபோசலில் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வர முடியுதுன்னா அது ஒரு நிர்வாகத்திறனுக்கான சான்று. அப்போ 6 கல்லூரிகள் தான் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, மருத்துவக் கல்லூரிகள். 25க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை வந்துட்டு அதிமுக கொண்டு வந்திருக்கிறது. அப்போ இவங்க ஒரு இலக்கு வைக்கிறாங்கனாக்கா அந்த இலக்கை செஞ்சு முடிக்கிறதே அதிமுகவாக தான் இருக்குது. இந்த மாதிரியான பெருவாரியான விஷயங்கள் நான் வந்து அடிக்கிட்டே போகலாம். இப்போ இவர் சொன்ன மாதிரி, அவர் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி இங்கே பேசக்கூடிய ஆட்கள் எல்லாம் இந்த ஐடி பாலிசி பற்றி பேசுவாங்க. கலைஞர் ஐடி பாலிசி கொண்டு வந்தார், பெரும் புரட்சியை செஞ்சுட்டாரு அப்படின்னா நான் வந்து மனதாக வரவேற்கிறேன். ஐடி பாலிசி நீங்கள் கொண்டு வந்தீங்க எல்லாம் ஓகே. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம ஒரு இடத்துல போய் வேலை செய்யணும்னாக்கா அதுக்கு பட்டறிவு வேணும்ல. அந்த பட்டறிவு எங்கே கொடுக்க முடியும்? கல்லூரியில் குடிக்கணுமா? அப்போ அந்த எம்ஜிஆர் அவர்கள், அதாவது கலைஞர் அவர்கள் செய்வதற்கு முன்பாகவே இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கான பாலிசி கொண்டு வந்தார்ல எம்ஜிஆர். அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? சுயநிதி கல்லூரியில் உருவாக்கி தானே 7 கல்லூரியாக இருந்த இடத்துல இன்றைக்கி 500 கல்லூரி உருவெடுத்திருக்கு. 500 கல்லூரி இவ்வளோ பெட்டரான ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து தமிழ்நாடு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் யார் பண்ணது? அதிமுக தானே பண்ணுச்சு. இதில் இடையில கூட ஒரு பத்திரிகையாளர் வந்து நகைப்பாக சொன்னார், அதிமுக செஞ்சதுன்றது ஒரு 5-6 கூட இருக்கா திட்டங்கள், அதுக்கு வந்து புக்கெலாம் போட தேவையில்லை, திமுகவுக்கு புக்கு போடலாம். நான் சொல்கிறேன், நான் இப்போ சொன்னதே கூட இருக்கு. நான் வந்து இவ்வளோ சொல்லியிருக்கேன்ல, இவ்வளோ சொல்லி இதெல்லாம் சும்மா நான் சொல்கிறது. நீங்கள் சத்துணவு திட்டம், எம்ஜிஆர்னு ஒரு சத்துணவு திட்டம் தான். சத்துணவு திட்டத்தை இவங்க எவ்வளோ குறைவாக மதிப்பிடுறாங்க பாருங்கள். சத்துணவு திட்டத்தை அவர் எப்படி விரிவுபடுத்தினார் நான் சொல்கிறேன் பாருங்கள். சத்துணவு திட்டம்ங்கிறது ஏதோ போகிற வர குழந்தைகளுக்கு மட்டும் போடல. அவர் வந்துட்டு கைம்பெண்கள், ஆதரவற்றவர்கள் யார் வேணா போய் பள்ளிக்கூடத்தில் சாப்பிடலாம் 10 கலவை சாப்பாடு போட்டது அதே அதிமுக. ஒரு பல்பு கொடுத்து நீங்கள் கூரைகளில் படிக்கிறீங்களா? ஒரு பல்பு கொடுத்து கல்விக்காக எவ்வளோ செஞ்சுருக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். 10+2 கொண்டு வந்தது யார்? 10+2, அதாவது நீங்கள் பியூசி படித்தாதான் நீங்கள் வந்து கல்லூரிக்கு போய் தான் பியூசி படிக்கணும், 12th அங்கே தான் முடிக்க முடியுங்கிறத ஒழிச்சு 10+2 இப்படி நான் அடிக்கிட்டே போகலாம். இது ஒரு நேரம் பத்தாது எனக்கு. ஆக அதிமுக ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறத இந்த தட்டையான ஒரு வாதத்தை வச்சு நகர்ந்து போகிறாங்கல்ல, அது பெரிய மடமைத்தனம் நான் பார்க்குறேன். நீங்கள் அரசியல் பண்ணுங்கள். ஆனக்காக நான் திமுக சொன்னதை எப்படி நம்ம ஏற்றுக்கிறோமோ அதே போல் அதிமுக என்ன செஞ்சதுங்கிறத கொஞ்சம் தெளிவாக பேசுறதுக்கான ஆட்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. தம்பி சொன்னார் இல்லையா, அது எனக்கு ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட எடப்பாடியார் வந்து சத்துணவு திட்டம் எனக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதுக்குள்ளே இருந்த உட்கூறுகள் வந்து எப்போ எனக்கு தெரிஞ்சதுன்னா, எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது நான் அவரை சந்திக்க போனேன். அப்போது சார் ஒரு உதவி வேணும்னு கேட்டேன். என்னம்மான்னு கேட்டார். நான் அப்போ சொன்னேன், சார் எனக்கு சத்துணவு திட்டத்தில் வயதான பெண்மணிகளை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா நிறைய பேர் வந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்டவங்களாம் இருக்காங்க, அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறாங்க சார், அதனால் அவங்கள இன்க்ளூட் பண்ணோன்னே உடனே அவர் நம்ம பெல் அடித்து அவருடைய செக்ரட்டரி கூப்பிட்டோன்னே அவர் சொன்னார், ஆல்ரெடி இது இருக்குது, அந்த ஸ்கீமில் வந்து இருக்குது, அதை நிறைய பேர் வந்து கிராமங்களில் பயன்படுத்திக்கிறாங்கன்னார். சரி சார் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஸோ தம்பி சொன்ன மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வெளியே அந்த உட்கூறுகளே நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. விதவைகளோ வயதானவங்களோ சாப்பிட்லான்றது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் கொண்டு வந்ததிலே ஒரு அற்புதமான விஷயம்னா தொலைநோக்கு பார்வையோடு கொண்டு வந்தார் எடப்பாடியார். அதாவது சமூக நீதி 50% புரட்சி தலைவர் 69 அம்மானா, இவர் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை வச்சு, இப்போ நீர் மேலாண்மை எவ்வளோ முக்கியமான விஷயம் சார், காலத்துக்கும் தேவை நீர்ன்றது அந்த நீர் மேலாண்மைக்காக 1000 கோடி ஒதுக்கி 10,000 தடுப்பணைகளுக்கு ஒரே இதில் அனௌன்ஸ் பண்ணுறாரு. குடிமராமத்து பணிகள் தமிழ்நாடு முழுக்க தூர்வார வச்சார். ராஜராஜ சோழனுக்கு மேட்டூர் அணை எத்தனை வருஷம் கழிச்சு சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு முதல் முறையாக மேட்டூர் அணையை வந்து தூர்வாரினார். 100 ஏரி நிரப்பும் திட்டம், அதை எடுத்துங்க. இதெல்லாம் வந்து நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம். அதே மாதிரி விவசாயம் ரொம்ப நம்மளுக்கு அவசியம். அதனால் வந்து பொல்யூட் ஆகக்கூடாது. இவங்க ஹைட்ரோ கார்பனுக்கு இன்றைக்கி விவசாயிகளுக்கு ஏதோ கண்ணீர் போலி கண்ணீர், ஆனால் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றம் எந்த முதலமைச்சருமே தைரியமாக செய்யலை சார், அந்த இடத்துல இண்டஸ்ட்ரி வரக்கூடாதுன்னு. ஏன் 7.5%க்கே வந்து கவர்னர் கையெழுத்து போடலன்னா மறுநாள் ஜீவோவை பாஸ் பண்ணார். அந்த ஆளுமை உங்ககிட்ட இருக்கா? அந்த ஆளுமை உங்ககிட்ட இருக்கா? இன்றைக்கி கவர்னர்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறீங்களா? உடனே நாங்கள் அதை வந்து ஜீவோ பாஸ் பண்ணார். கொரோனா எல்லாத்தையும் கூட விட்டுடுங்க சார், கொரோனா காலகட்டத்தில் மத்திய அரசுன்னு காரணம் சொல்ல உடனடியாக 90 கோடி ஒதுக்குனார். ஏன்னா அந்த நோயுடைய வீரியம் தெரியறதுக்கு முன்னாடியே ஒதுக்கிட்டு
சானிடைசர், நாப்கின்னு அந்த மாதிரி விஷயம், ஐசோலேஷன் வார்டு நிறைய பேர் வேண்டாம், நீங்கள் வந்து இந்த கொரோனா ஆய்வு கூட்டங்களுக்கு போவதுன்னா அவர் கேட்கல. மக்களே கொரோனாவில் கஷ்டப்படும் போது நான் போகாமல் இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு இடத்துக்கு ஆய்வு கூட்டம் போட்டு 2 பொறுப்பு அமைச்சர் 2 ஏஇ போட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கே பொருட்களை கொண்டு போய் செல்கிற அளவுக்கு. அதுவும் நீங்கள் இந்த 1999 ஸ்லம் போர்டு இருக்குது நம்ம சென்னையில், ரொம்ப நெருக்கமான பகுதி, சைக்கிள் போக கூட கஷ்டமான இடம். ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட 20-30 பேர்லாம் இருப்பாங்க. அந்த இடத்துக்கெல்லாம் கூட என்ன பண்ணார், நடமாடும் மருத்துவ வாகனங்கள் மூலமாக எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுத்து, முதல்ல ஆரம்ப காலகட்டம் ஐசோலேஷன் ரொம்ப மஸ்ட்டாக இருந்துச்சு. 2வது அலையில் வந்து எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. ஆனால் முதல் அலைன்றது யோசிச்சு பாருங்கள், எல்லாரும் பயந்து முடங்கி போயிட்டாங்க, என்ன ஆகிடுமோன்ற ஒரு பதட்டம். அந்த பதட்டத்தில் கூட அவ்வளோ சிறப்பாக ஃபீவர் கேம்ப்ஸ் ஒரு வரப்பிரசாதம், ஒவ்வொரு தெருவுக்கு தெரு ஃபீவர் கேம்ப்ஸ் வச்சு அதில் கண்டடிச்சு தான் அந்த கொரோனாவே குறைச்சார். 2000 மினி கிளினிக் 5 கிலோமீட்டருக்குள்ளே ஏழை எளிய மக்கள் சுகருக்கு, பிபிக்கு, ஃபீவருக்கு பார்த்துக்கலாம். அது மாதிரி அவர் கொண்டு வந்த திட்டங்கள் ஏதோ போகிற போக்கில் இல்லை, மருத்துவத்தர் ஒரு தொலைநோக்கு திட்டமாக 2000 மினி அதை நீங்கள் மூடனீங்க. இப்போ நீங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டம் இந்த உலகம் உள்ள வரை அதை சொல்லிகிட்டே இருக்கும், எடப்பாடியார் கொண்டு வந்தாருன்னு. அதற்கப்புறம் இந்த குடிமராமத்து பணிகள், தலைவாசல் பூங்கா 1100 ஏக்கரில், அது வந்து எப்படின்னா விவசாயம், அதனோட உபத்தொழில் கால்நடை. அந்த கால்நடைகளுக்கு என்ன, வெளிநாட்டு கலப்பின கால்நடைகளும் பால் உற்பத்தி ஆனால் வெண்மை புரட்சி. ஸோ பாலுடைய வெண்மை புரட்சி இருக்குது, பசுமை புரட்சி, விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு அவ்வளோ என்ரோல் பண்ணார், 10,000 கோடி இந்தியாவிலே வாங்கி கொடுத்தாரு. ஸோ செஞ்ச எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இவர் பார்த்துட்டாரு, அவர் பார்த்துட்டாரு, அதை அனௌன்ஸ் பண்ணிட்டேன், அது இப்படிலாம் கிடையாது. ரொம்ப தொலைநோக்கு திட்டத்தோடு தான் எல்லாத்தையுமே செஞ்சார். கல்லூரிகளே எங்கள் காலகட்டங்களில் 100க்கும் மேற்பட்ட கலைக்கல்லூரிகள், 7 சட்டக்கல்லூரிகள், 21 பாலிடெக்னிக்கு, ஒரே ஒரு இது கால்நடை மருத்துவக் கல்லூரி வேப்பேரியில் இருந்துச்சு. ஆனால் அது விரிவுபடுத்தி 4 கல்லூரியை கொண்டு வந்தார், வேளாண் கல்லூரியை கொண்டு வந்தார். எத்தனை சாதனைகள் சார். ஆனால் இவங்க வந்து ஒரு இருக்கிற விஷயத்தை கூட அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாமல் இருக்கிறதுனால, ஸோ நிறைய விஷயங்கள் அதில் இருக்க உட்கூறுகளே இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அது கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் எங்களை போன்றவங்களுக்கு இருக்குன்னு தான். நிச்சயமாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இளம் பெரியார்னு சொல்ல போய் திமுக இதுவரை காத்து வந்த சமூக நீதியே மிகப்பெரிய அளவில் கேள்விக்கு உள்ளாகிருக்கு, பேசும் முறையாக மாறி இருக்கு அப்படிங்கிற விஷயம், ஒரு சின்ன புகழ்ச்சி அந்த கட்சியோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களோட பேச்சுக்கள் மூலமாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது. மக்கள் சரியான முடிவை எடுப்பார்கள். அதை நம்ம வரக்கூடிய தேர்தலில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்கள் உங்கள் 3 பேருக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி சார்.